ஜானகி, அது வரேங்க. எங்க போலாமா? எங்க போறோம்? நேத்து ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு சொன்னேல்ல, ஆமா. அதுல இருந்தே நீ கொஞ்சம் பயந்ததா இருக்க. என்னாலயும் நிம்மதியா இருக்க முடியல. அதான் ஒரு 8 போய் ஜோசியரை பார்த்து உனக்கு நேரம் காலம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வந்துடலாம். ஜோசியரா? கனவு கண்டதுக்கெல்லாம் போய் ஜோசியரை பாப்பாங்களா? நீ கேக்குறது கரெக்ட் தான். ஒருவேளை உன் கனவுல நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் எந்த பதட்டமும் ஆக மாட்டேன், ஜோசியரை போய் பார்க்கவும் மாட்டேன். ஆனா நீ சொன்ன கனவை கேட்ட பிறகு என்னால யதார்த்தமா இருக்க முடியல. ஆனா கெட்ட கனவு எப்பவும் பலிக்காது. உனக்கு ஒரு நாளும் அந்த மாதிரி ஆகாது. இருந்தாலும் நாமளும் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே. உனக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கனவுல கெட்டது நடக்கிறதா போய் சொல்லி உங்களை பதபதிக்க வச்சுட்டேங்க. உங்களை பாதுகாக்க எனக்கு வேற வழி தெரியலங்க. என்ன ஜானகி, நான் கூப்பிடுறேன், நீ வரமாட்டேங்கிற? ஐயோ, அப்படி இல்லைங்க, போலாம் வா. பெரியம்மா, மாயா, நாங்க ஜோசியரை பாக்குறதுக்காக போறோம். அப்படியா? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஜோசியர்கிட்ட கேட்க போயிட்டு இருக்கோம். பெரியம்மா தன்னை யாரோ கொல்ல வந்த மாதிரி நேத்து கனவு கண்டு பயந்து போயிருக்கா. அத பத்தி விசாரிக்கதான் ஜோசியரை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கு ஜாதகம் இல்லைங்கய்யா. ஜாதகம் இல்லையா? ஏன்? நான் சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். எனக்கு அங்க யாரும் ஜாதகம் எழுதல. சரி, பிறந்த நாள் தேதியாவது தெரியுமா? இல்லைங்கய்யா. சரி, அப்போ உங்களுக்கு சோழி போட்டு பார்த்து சொல்லிடுறேன். சரிங்கய்யா. சரி. உங்களோட கிரகநிலைகள் நல்லா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் பெற்றவங்களை பிரிஞ்ச நீங்க தீராத வலிய அனுபவிச்சுட்டு வரீங்க. அது மட்டும் இல்லாம உங்க சொந்த பந்தம் உங்களை ஏத்துக்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. சில தடைகளையும் சோதனைகளையும் கடந்த பிறகு நீங்க நினைச்சிருக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களுக்கான கால நேரம் கூடிய சீக்கிரமே கூடி வரப்போகுது. அப்புறம் தம்பி, நீங்க வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா. நான் இப்போ பைக் டாக்ஸி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். சமீபத்துல கூட ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்ல போஸ்டிங் கிடைச்சது. ஆனா நான் வேலைக்கு போறதுக்குள்ள அந்த ஹோட்டல்ல கடன் பிரச்சனையால மூட போறாங்க. நான் எதை தொட்டாலும் அது விளங்க மாட்டேங்குதுங்க. அடி மேல அடி விழுகுது. வாழ்க்கையில முன்னேறணும்னு பெருசா ஆசை இருக்கு. ஆனா அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. அதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு உங்கள்ட்ட கேட்டு வந்தோம். அப்படியா? அதையும் சோழி போட்டு பாத்துருவோம். உங்க எதிர்காலம்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கடைசியில எல்லாமே உங்களுக்கு வெற்றி முகமா தான் அமையும். நம்ம வாரிசு யாருன்னு தெரியலனாலும் சிவரஞ்சனி இந்த வீட்டோட பொண்ணுதான்னு உறுதியாயிடுச்சு. ஆமா ரகு, சிவரஞ்சனி உங்க கூட பிறக்கலனாலும்
அப்பா ஒண்ணுதான். அதனால அவளும் இந்த வீட்டோட வாரிசு தான். இந்த வீட்டோட வாரிசு 3 பேர் இல்ல, 4 பேரு. யாரோ ஒருத்திக்கு பிறந்தவள எதுக்காக எங்கள ஒருத்தியை ஏத்துக்கணும்? பத்மா, வாய அடக்கு. இன்னொரு முறை அப்படி பேசாத. பின்ன என்னண்ணே, இத்தனை காலமா சொத்து 3 பேருக்கு மட்டும் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்து புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுன்னு சொன்னா அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அந்த உறவு ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறது. நாம தான் அது தெரியாம இருந்துட்டோம். இப்ப நமக்கு உண்மை தெரிய வந்துருச்சுல, அதனால பெருந்தன்மையா நடந்துகிட்டு சொத்தை 4 பங்கு ஆக்குறதுக்கு எல்லாருமே சம்மதிக்கணும். அந்த வாரிசு என்னைக்கு வந்தாலும் சரி, அவனுக்கும் ஒரு பங்கு கொடுத்துதான் ஆகணும். நாங்க எதுக்கு எங்க சொத்துல இருந்து பங்கு கொடுக்கணும்? எப்பயும் போல சொத்தை 3 பங்காவே பிரிங்க. உங்க பங்க வேணா நீங்க வரவங்க கிட்ட கொடுங்க. ஆனா எங்க பங்குல நாங்க ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. இத பத்தி யாரும் இனி இங்க பேசக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் உண்மையான ஜீவா வருவான். அவன் இந்த வீட்டு வாரிசுதான். அத யாராலையும் மறுக்க முடியாது. அவன் என்னைக்கு வந்தாலும் அவனுக்கு ஒரு பங்கு கட்டாயம் தரணும். அதுக்கு யாரும் மறுப்பு சொல்லாதீங்க. சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. இது என்னோட உத்தரவு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்க பணத்தை நான் கட்டுறேன். தோட்டமோ வீடோ ரைஸ் மில்லோ, இது ஏதாவது உன்னோட டாக்குமெண்ட்ட கேரண்டியா கொடு. நான் இதை நம்பி ஹோட்டல் விடுறேன்.